இதுவரைக்கும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்க. நான் போடக்கூடிய வீடியோ 10 செகண்ட்ல உங்களை தேடி வரும். அஸ்ஸலாமு அலைக்கும். நியூசிலாந்திலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிற முழு ஆடை பால்மாவில் பன்றி கொழுப்பு கலக்கப்படுவது தொடர்பாக இப்போது இலங்கை முஸ்லிம்கள் மத்தியில் ஒரு சந்தேகமும் குழப்பமும் நிலவி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்றைய தினம் அது தொடர்பான விளக்கங்கள் தெளிவை பெற்றுக் கொள்வதற்காக சிரேஷ்ட ஊடகவியலாளர் இலங்கை முஸ்லிம் சேவையினுடைய முன்னாள் பணிப்பாளர் அல்ஹாஜ் எம்இசட் அகமது முனவர் அவர்கள் எங்களோடு இருக்கிறார். அதுபோல ஹலால் சான்றுறுதி பேரவை இலங்கையில் இயங்கி வரக்கூடிய ஹலால் சான்றுறுதி பேரவையிலிருந்து 2 முக்கியஸ்தர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். ஒருவர் அதன் தலைமை பொறுப்பதிகாரியாக செயற்படக்கூடியவர் அஷேக் எம் இர்ஃபான் அவர்கள் எங்களோடு இருக்கிறார். அடுத்து இந்த ஹலால் சான்றுறுதி பேரவையினுடைய ஷரியா குழுவினுடைய உறுப்பினராகவும் அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஃபத்வா குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய எம் ஹாரிஸ் அவர்களும் எங்களோடு இருக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சரி, முதலில் இப்போது இலங்கை சமூகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் மத்தியில் இந்த பன்றி கொழுப்பு முழு ஆடை பால்மாவில் கலக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக எவ்வாறான ஒரு நிலைப்பாடு இருக்கிறது, என்ன நினைக்கிறார்கள் இது தொடர்பாக? நீங்க ஒரு சிரேஷ்ட ஊடகவியலாளராக என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? பால்மாவில் பன்றி கொழுப்பு கலந்துள்ளதா என்று தலைப்பு கட்டுரையிலே பிரதி அமைச்சர் முத்திக பத்ரினம் அவர்கள் பாராளுமன்றத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி சுட்டிக்காட்டினார் கொழுப்பு இருக்கிறது என்று சொல்லி. அங்குதான் சர்ச்சை தொடங்கியது. அதன் பின்னர் 2 சிரேஷ்ட அமைச்சர்கள் அதை மறுத்தார்கள். இப்போது இலங்கையில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த சந்தேகம் குழப்பம், பொதுவாக சொல்லுவார்கள் மௌலவி, அதாவது சந்தேகமான ஒரு பொருள் என்றாலே அது ஹராம் தான் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இருக்கிறது, ஒரு அடிப்படை கோட்பாடு கூட இருக்கிறது. இவ்வாறான ஒரு நேரத்தில் மிகவும் பொறுப்பு வாய்ந்த ஒரு துறை உங்களுடைய நிறுவனம், ஹலால் சான்றுறுதி வழங்கக்கூடிய நிறுவனம். இந்த நிறுவனத்தை பற்றி முதலில் சொல்லுங்க. உண்மையில் சகோதரி ஷாம் அவர்களே, ஹலால் சான்றிதழ் என்பது மிக மார்க்கத்திடம் மிக முக்கியமான ஒரு பகுதியாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்று. ஹலால் என்ற விடயம் இது மிக பொறுப்பான ஒரு செய்தி. இதை பொறுப்பான ஒரு கடமையை, இந்த சேவையை 2014ஆம் ஆண்டு முதல் HAC ஹலால் சான்றுறுதி பேரவை இலங்கையில் செய்து வருகிறது. இதில் ஆரம்ப ஃபவுண்டர் மெம்பர்ஸ் என்ற 11 உறுப்பினர்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த அமைப்பு 5 டைரக்டர் போர்ட் உறுப்பினர்களை கொண்டு 9 ஷரியா குழு உறுப்பினர்களை கொண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல நாடுகளுடைய அங்கீகாரத்தையும் உள்நாட்டில் பல தரச்சான்றிதழ்களையும் பெற்று மிக துறை சார்ந்த முறையில் மிக அழகாக இந்த நாட்டில் ஹலால் சான்றிதழ் இந்த சேவையை சுமார் 5 வருடமாக HAC செய்து வருகிறது. கடந்த 5 வருடங்களாக. கடந்த 20 சரியா. முக்கியமாக இப்போது அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவினுடைய ஃபத்வா குழுவிலும் ஹாரிஸ் மௌலவி இருப்பதனால் உங்களிடம் ஒரு கேள்வி. முதலில் ஜமியத்துல் உலமா தான் ஹலால் சான்றிதழ் வழங்கி கொண்டிருந்தார்கள். எல்லா பொருட்களிலும் அவர்களுடைய சான்றிதழ்களை எல்லாம் பார்க்கக்கூடியதாக இருந்தது. திடீரென்று இப்போது HAC ஹலால் சான்றிதழ் வழங்கி வருகிறது. HAC ஹலால் சான்றிதழ் வழங்கினாலும் நாம் பொதுவாக ஒரு பொது சாதாரண ஒரு மனிதரால் இதை தெரிந்து கொள்வது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. இதை பற்றி சொல்லுங்க. சகோதரர் ஹிஷாம் அவர்களே, உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்தில் இருந்து அகில இலங்கை ஜமியத்துல் உலமா இந்த மக்களுக்கு தேவையான ஹலால் சேவையை அழகான முறையில் வழங்கி வந்தது. ஆனால் அண்மையில் 2014ஆம் ஆண்டு நடந்த நாட்டில் அந்த பெரிய சர்ச்சைக்கு பின்னால் ஜமியத்துல் உலமா விரும்பிச்சு இது ஒரு தனியார் நிறுவனத்தில் ஒப்படைப்போம்னு சொல்லி ஜமியத்துல் உலமா விரும்பிச்சு. அந்த நேரத்தில் சில ஃபவுண்டர் மெம்பர்ஸ் வாலண்டியர்ஸாக முன்னுக்கு வந்து சொன்னாங்க, நாங்கள் இதை எடுத்து நாங்கள் செய்கிறோம்னு சொல்லி. அப்போ ஜமியத்துல் உலமா விரும்பிச்சு, ஜமியத்துல் உலமா நிபந்தனையை போட்டு கொடுத்துச்சேன்னு சொன்னால், அதாவது இந்த ஹலால் சேவை தனியார் நிறுவனம் வழங்கினாலும் அதுக்கான ஷரியாவுடைய முழு வழிகாட்டலையும் ஜமியத்துல் உலமா தான் செய்யும் என்ற ஒரு நிபந்தனையோட அந்த ஹலால் தனிப்பட்ட முறையில் செய்யக்கூடிய நிறுவனத்துக்கு பொறுப்பு கொடுத்துச்சு. அவங்க 2014 HAC என்ற அந்த பெயரில் இந்த சேவையை செஞ்சு கொண்டு வராங்க. என்றாலும் ஜமியத்துல் உலமா ஆரம்பத்தில் இருந்து இதுக்கென்று ஒரு பல ஷரியா குழு உறுப்பினர்கள் இருந்தாங்க. இப்போ இவங்களை உள்ளடங்கினவங்க தான் இந்த ஷரியா குழு மெம்பர்ஸாக ஆரம்பத்திலிருந்து இருந்து வந்தாங்க. சந்தேகம், குழப்பம், அல்ஹாஜ் எம்இசட் அகமது முனவர் அவர்கள் சொன்னது போல நிறைய குழப்பங்கள் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில மக்களுக்கு போதிய ஒரு விழிப்புணர்வு இருக்கா, தெரியுமா? இப்படி இது ஹலால் சான்றிதழ் கொடுக்கப்பட்ட ஒன்று, இந்த பால்மாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லை என்பதை எப்படி தெரிஞ்சு கொள்ள? ஒரு பொருளுக்கு ஹலால் சான்றிதழ் வழங்கும் பொழுது மிக ஆய்வு செய்து அதனுடைய ஒட்டுமொத்த விடயங்களையும் பார்த்துதான் மக்களுக்கு ஒரு மிக பொறுப்பான ஒரு பதிலை சொல்கிறது இந்த பொருள் ஹலால். இந்த செய்தியை கேட்டதும் ஹலால் சான்றிதழ் பெறுவதற்கு HAC மிகப்பெரிய ஒரு
குழப்ப நிலைமை, மக்கள் நினைக்க ஆரம்பிச்சாங்க ஹராத்துக்கு HAC ஹலால் கொடுத்திருக்கிறாங்களோ என்று கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு நிலைமை தோன்றியது. உடனே HAC 5ஆம் தேதி சொன்ன அந்த கருத்துக்கு மாற்றமாக 6ஆம் தேதி மக்களுக்கு சொன்னது, நாம் ஹலால் சான்றிதழ் வழங்கி எந்த பொருளிலும் பன்றி கொழுப்பு கிடையாது. உடனே நியூசிலாந்தில் இருக்கக்கூடிய ஹலால் நிறுவனம், உலகளாவிய ரீதியில் அங்கீகரிக்கப்பட்ட ஹலால் நிறுவனம், அவர்கள் சொல்லிட்டார்கள் இதை நாம் மறுக்கிறோம், இங்கே நாம் வழங்கிய பால்மாக்கள் எந்த பன்றி கொழுப்பும் கிடையாது. உடனே மக்களுக்கு சொல்லிவிட்டோம் பால்மாவில் பன்றி கொழுப்பு கிடையாது, தாராளமாக உங்களுக்கு அதை ஹலாலானவை பாவிக்கலாம். ஆனால் மக்களுக்கு பயம், அச்சம். உலமாக்கள் ஃபத்வா குழு உறுப்பினர்கள் கேட்டார்கள், நீங்கள் இதை உறுதிப்படுத்துவதற்கு ஆய்வு கூட அறிக்கை ஒன்று முன்வைக்க கூடாதா? உடனே நாம் HAC முன் வந்து மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய சாம்பிள்ஸை நாம் கலெக்ட் பண்ணி நாம் தாய்லாந்தில் இருக்கக்கூடிய குளோபலி அக்செப்டட் ஒரு லெபோரட்டரி ஆய்வு கூடம், உலகளாவிய ரீதியில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஹலால் நிறுவனம், ஹலால் சயின்ஸ் சென்டர், அங்கு நாம் பால்மாக்களை அனுப்பி பால்மாவில் 2 டெஸ்ட் அறிக்கைகளை நாம் எடுத்தோம். ஒரு ஃபேட்டி ஆசிட், அடுத்த DNA உடைய. இந்த 2 அறிக்கையும் தெளிவாக சொல்லிவிட்டது, இந்த இறக்குமதி செய்யப்பட்டு நாம் சான்றிதழ் கொடுத்திருக்கக்கூடிய பால்மாக்களில் எந்த விதமான பன்றி கொழுப்பும் கிடையாது, இது பாலுடைய கொழுப்பு தான் இருக்கிறது என்பதை அறிக்கை ரீதியாக சொன்னார்கள். இப்பொழுது சந்தேகம் எல்லாம், அப்ப எதை அடிப்படையாக வைத்து பால்மாக்களில் பன்றி கொழுப்பு இருக்கிறது, அது இருக்கிறது, இது இருக்கிறது சொல்கிறார்கள் என்று கேட்டால், உடனே நாம் இந்த ஆய்வு அறிக்கைகள் நாம் எடுத்துக்கொண்டு அமைச்சர்களுக்கு, சம்பந்தப்பட்டவர்களுக்கு நாம் கடிதம் எழுதினோம். நம்மிடம் ஆய்வு இருக்கிறது, அறிக்கை இருக்கிறது, எங்கேயும் பால்மாக்களில் பன்றி கொழுப்பு கிடையாது என்று நாம் அமைச்சர்களுக்கு கடிதம் அனுப்பினோம். இதை மேலும் உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி SLSI, ஸ்ரீலங்கன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூஷன், இலங்கையில் தரச்சான்றிதழ் வழங்கக்கூடிய நிறுவனம், அவர்களை போய் நாம் சந்தித்து நாம் வழங்க இருக்கக்கூடிய பால்மாக்களில் பன்றி கொழுப்பு கிடையாது, ஆய்வு அறிக்கை எல்லாம் இருக்கிறது என்று அவர்களுக்கு நாம் முற்படுத்தி அவர்களுக்கு நாம் அதனை காட்டி கேட்டோம், உங்களுக்கிடம் ஏதாவது இருக்கிறதா? சொன்னார்கள், இதுவரைக்கும் அப்படியான தகவல் எங்களிடம் கிடையாது. பின்னால் இலங்கையில் பொருட்களின் ஆய்வு கூட அறிக்கைகளை வெளியிடக்கூடிய ITI, அவரிடம் நாம் போய் அவரிடம் கேட்டோம், உங்களிடம் ஏதாவது பன்றி கொழுப்பு இது போன்ற ஏதாவது தகவல் இருக்கிறதா? அவர்களும் சொன்னார்கள் கிடையாது. எவ்வளவு காலத்துக்கு இடையில வந்து நீங்க இப்படி தொடர்ந்து சோதனை நடத்துறீங்க? இலங்கையில சோதனை நடத்தக்கூடிய இடங்கள் இருக்கா, இல்ல நீங்க வெளிநாட்டுக்கு அனுப்பிதான் சோதனை நடத்தணுமா? ஆய்வு கூட அறிக்கைகளை நாம் வெளிநாடுகளுக்கு அனுப்புறோம், இலங்கையிலும் இருக்கிறது. நிறுவனங்களை போய் பரிசோதிப்பதாக இருந்தால் நாம் அந்த நிறுவனங்களுக்கு போய் அங்கே சான்றிதழ் கொடுக்கப்பட்ட பொருட்கள் தான், எந்த நிறுவனம், எந்த பிளான்ட், அதனுடைய கோடுகள் என்ன, அவைகள் இங்கே வந்து இந்த நிறுவனங்களுக்கு போய் நாம் மேலாய்வு செய்து அதை மேலும் உறுதிப்படுத்தும். ஹலால் சான்றுறுதி பேரவையில் நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் அல்லது விஞ்ஞான ரீதியாக, தொழில்நுட்ப ரீதியாக இந்த சான்றிதழ்களை வழங்கும் போது அவ்வாறு நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் உங்களோடு இருக்கிறார்களா? சகோதரர் ஹிஷாம் அவர்களே, உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்தில் இருந்து அகில இலங்கை ஜமியத்துல் உலமா இந்த மக்களுக்கு தேவையான ஹலால் சேவையை அழகான முறையில் வழங்கி வந்தது. ஆனால் அண்மையில் 2014ஆம் ஆண்டு நடந்த நாட்டில் அந்த பெரிய சர்ச்சைக்கு பின்னால் ஜமியத்துல் உலமா விரும்பிச்சு இது ஒரு தனியார் நிறுவனத்தில் ஒப்படைப்போம்னு சொல்லி ஜமியத்துல் உலமா விரும்பிச்சு. அந்த நேரத்தில் சில ஃபவுண்டர் மெம்பர்ஸ் வாலண்டியர்ஸாக முன்னுக்கு வந்து சொன்னாங்க, நாங்கள் இதை எடுத்து நாங்கள் செய்கிறோம்னு சொல்லி. அப்போ ஜமியத்துல் உலமா விரும்பிச்சு, ஜமியத்துல் உலமா நிபந்தனையை போட்டு கொடுத்துச்சேன்னு சொன்னால், அதாவது இந்த ஹலால் சேவை தனியார் நிறுவனம் வழங்கினாலும் அதுக்கான ஷரியாவுடைய முழு வழிகாட்டலையும் ஜமியத்துல் உலமா தான் செய்யும் என்ற ஒரு நிபந்தனையோட அந்த ஹலால் தனிப்பட்ட முறையில் செய்யக்கூடிய நிறுவனத்துக்கு பொறுப்பு கொடுத்துச்சு. அவங்க 2014 HAC என்ற அந்த பெயரில் இந்த சேவையை செஞ்சு கொண்டு வராங்க. என்றாலும் ஜமியத்துல் உலமா ஆரம்பத்தில் இருந்து இதுக்கென்று ஒரு பல ஷரியா குழு உறுப்பினர்கள் இருந்தாங்க. ஒரு சில வேளை இப்படியே கேட்டால், நீங்க சில பால்மா இருக்குது சொல்லுவாங்க, மேலதிகமான சில விட்டமின்ஸ் மினரல் சேர்க்கப்பட்ட பால்மா இருக்கிறது. ஆனா பொதுவாக தயாரிக்கப்படக்கூடிய முழு ஆடை பால், மில்க் பவுடர், இதனுடைய மேனுஃபேக்சரிங் ப்ரோசஸ் முழு உலகத்திலும் பொதுவான ஒன்று தான். அது ஸ்ப்ரே ட்ரையிங் ப்ரோசஸ் எடுத்தால் இலங்கையில் நாம் சர்டிஃபை பண்ணிருக்கக்கூடிய உள்நாட்டு பால்மாக்களுமாக இருக்கலாம் அல்லது வெளிநாட்டு பால்மாவாக இருக்கலாம், அதனுடைய தயாரிக்கக்கூடிய தயாரிப்பு முறை ஒன்றுதான். அதை உள்நாட்டு பால்மாக்களுக்கும் ஹலால் கொடுத்திருக்கிறோம், வெளிநாட்டில் இறக்குமதி செய்யப்படக்கூடிய பால்மாக்களுக்கும் ஹலால் கொடுத்திருக்கிறோம். ஹாரிஸ் மௌலவி, இது தொடர்பாக மக்களுக்கு ஏதாவது குழப்பங்கள், சந்தேகங்கள் இருந்தா நீங்க அதை தெளிவுபடுத்துறதுக்கு ஏதேனும் முறைகள் இருக்கா? உங்கள்கிட்ட தொடர்பு கொண்டு உங்களோடு பேசலாமா யாராவது? இது சம்பந்தமாக யாருக்காவது மாற்று கருத்துக்களோ அல்லது மேலதிக தகவல்கள் இருந்தால் HAC இஸ் வெரி ஓபன், யாருக்கும் வரலாம். டாக்டர்மார்கள், துறை சார்ந்தவர்கள், நிபுணர்கள் HAC இடம் வந்து அவர்களிடம் இருக்கக்கூடிய கருத்துக்களை தாராள முன்வைக்கலாம். என்னால் HAC இடம் கேட்காமல், சமூக
சோசியல் மீடியாக்களில் ஒன்றை எழுதிவிடுவதனால், ஒன்றை பதிவு செய்து விடுவதனால் குழப்ப நிலை தான் உண்டாகி விடுகிறது. நம்மை தொடர்பு கொள்ளுங்கள், வாருங்கள் நம்முடைய அலுவலகத்திற்கு. துறை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், உலமாக்கள் இருக்கிறார்கள், அனுபவசாலிகள் இருக்கிறார்கள். ஒரு பொருளுக்கு எப்படி ஹலால் கொடுக்கப்பட்டிருக்கிற தகவலை அறிந்து கொள்ளுங்கள், பால்மாவில் என்ன நடைமுறை பின்பற்றப்படுகிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதன் பிறகு நம் மக்களுக்கு ஒரு கருத்தை சொல்வது பொருத்தமாக இருக்கும். நம்மை தொடர்பு கொள்வதாக இருந்தால் 0117-425-225 என்ற தொலைபேசி இலக்கத்தின் மூலமாக வார நாட்களில் காலை 9 முதல் மாலை 5:30 வரைக்கும் நம்மை தொடர்பு கொள்ளலாம். அலுவலகத்திற்கு நம்முடைய ஆபீஸுக்கு வருவதாக இருந்தால் 26B ரெட்ரீட் ரோட், கொழும்பு 4 என்ற இலக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய நம்முடைய காரியாலயத்திற்கு வரலாம். அப்படியும் இல்லை என்றால் நம்முடைய வெப்சைட் இருக்கிறது www.hac.lk www.hac.lk மூலமாக போகலாம். சந்தேகங்கள், தெளிவுகள் பெற்றுக் கொள்வதற்காக நீங்கள் அந்த தொடர்புகளை பயன்படுத்திக் கொள்ள முடியும். இந்த கலந்துரையாடலிலே நியூசிலாந்திலிருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய முழு ஆடை பால்மாவில் பன்றி கொழுப்போ அல்லது தீங்கான எந்த பொருட்களுமோ இல்லை என்பதை உறுதியாக HAC-யினுடைய தலைமை பொறுப்பதிகாரியாக செயற்படக்கூடிய மௌலவி இர்ஃபான் அவர்கள் எங்களோடு தெரிவித்திருந்தார்கள். அவர்கள் எப்படி இந்த செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படுகின்றன, எப்படி பால்மா தயாரிப்பதிலிருந்து அந்த பால்மாவுக்கு எப்படி ஹலால் சான்றிதழ் வழங்கப்படுகிறது, தாய்லாந்தில் எப்படி அந்த சான்றிதழ்களை வழங்குகிறார்கள், பிறகு ஒவ்வொரு காலப்பகுதிகளிலும் தொடர்ச்சியாக எப்படி சோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அது மாத்திரமல்ல, HAC-யில் இந்த சோதனைகளை மேற்கொள்வதற்காக நிபுணத்துவம் வாய்ந்த பலரையும் அவர்கள் அங்கே பணிக்கு அமர்த்தி இருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ச்சியாக இதை சோதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் அவர் சொன்னதில், நியூசிலாந்து பால்மாவுக்கு மாத்திரமல்ல ஏனைய உற்பத்தி பொருட்கள், இலங்கையில் இருக்கக்கூடிய பால்மா உற்பத்தி பொருட்களுக்கும் கூட அவர்கள் சான்றிதழ்களை வழங்கி வருவது மிகவும் முக்கியமான விஷயம். அனைத்து ஆதாரங்களும் அவர்களிடம் இருக்கிறது. சிரேஷ்ட ஊடகவியலாளர் ரெமிசட் அகமது முனவர் அவர்கள் சொன்னது போல இலங்கையினுடைய சிரேஷ்ட அமைச்சர்கள் 2 இதை உறுதி செய்திருக்கிறார்கள். இங்கும் கூட சோதனைகளை நடத்தி உறுதி செய்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு சில குற்றச்சாட்டுக்கள், இவ்வாறு சந்தேகங்களை ஏற்படுத்துகிறவர்களிடம் ஆதாரங்கள் இருக்கிறதா என்பதுதான் நாம் கேள்வியாக முன்வைக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. ஆகவே இதுவரை காலமும் இந்த பால்மா பொருட்களை பயன்படுத்தி வந்தவர்கள், நுகர்வோர், இதை தொடர்ச்சியாக பயன்படுத்துவதில் எந்த விதமான ஒரு சிக்கலும் இல்லை என்பதை தெளிவாக அவர்களுடைய அந்த ஆதாரங்களும் சான்றிதழ்களும் கூட நிரூபிக்கின்றது என்பதை நாம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.